இங்க ஒருத்த பரம்பரையா கேக் விக்கிற கடைய அவங்க அப்பா கூட சேர்ந்து நடத்திட்டு வரான். ஆனா அந்த கேக்க வேக வைக்கும் போது மட்டும் அவனோட அப்பா இவனை வெளியில அனுப்பிட்டு தான் வேக வைக்கிறாரு. அதனால அந்த கேக்கோட டேஸ்ட்கான சீக்ரெட் அவங்க அப்பாவை தவிர யாருக்குமே தெரியாம இருக்கு. அதே மாதிரி இந்த கேக்கை எப்பயுமே லிமிட்டா தான் செய்யறாரு. ஒரு கஸ்டமருக்கு ஒரு கேக் தான் சொல்லி ரூல்ஸ் வச்சிருக்காரு. இருந்தாலும் அதை வாங்குறதுக்கு மக்களும் போட்டி போட்டுட்டு கியூல நின்னு வாங்கிட்டு போறாங்க. ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு தெரியாம அது என்ன சீக்ரெட்னு ஒளிஞ்சிருந்து அரைகுறையா பார்த்துட்டு இவனே அந்த கேக்க செஞ்சு பார்க்கறான். அப்பயுமே அந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது. ஆல்ரெடி மார்க்கெட்ல நிறைய பேர் இவர் மாதிரியே கேக் செய்ய ட்ரை பண்ணி தோத்து போயிடுறாங்க. சோ எப்படியாவது அந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கணும் தொழில் போட்டி வேற இருக்கு. அப்பதான் இவரோட பையன் அந்த சீக்ரெட்டை எனக்கும் சொல்லி கொடுத்தா இன்னும் நிறைய கேக் செஞ்சு நிறைய பணம் சம்பாதிக்கலாமே சண்டை போடுறான். ஆனா அவர் அப்பயுமே அந்த சீக்ரெட்டை சொல்ல மாட்டேங்கிறாரு. அதுல கடுப்பாகி வீட்டை விட்டு வேற ஒரு ஊருக்கு போயிடுறான். இப்ப அவங்க அப்பா மட்டும் தான் தனியா அந்த கடையை நடத்திட்டு வராரு. கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தா இவனுக்குன்னு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் வந்துருது. திடீர்னு ஒரு நாள் அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. பார்த்தா இவரோட பேத்தியோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் தேவைன்னு இத்தனை வருஷமா லிமிட்டா செஞ்சு வித்துட்டு இருந்தவரு இப்ப அளவுக்கு அதிகமா கேக் செஞ்சு விக்கிறாரு. அதை பார்த்த மக்களும் போட்டி போட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு போறாங்க. அந்த காசுல அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இப்ப தாத்தாவை பாக்குறதுக்காக ஊருக்கு வராங்க. வந்து பார்த்தா அளவுக்கு அதிகமா வேலை செஞ்சதுல இவருக்கு உடம்பு முடியாம படுத்திருக்காரு. சோ இப்ப இவரோட பேத்தியும் இவரு கூட சேர்ந்து கேக் செய்ய கத்துக்கிறா. அப்ப கூட வேக வைக்கிற டைம்ல பேத்தியும் பையனையும் வெளியில அனுப்பிட்டு தான் வேக வைக்கிறாரு. அடுத்த நாளே திடீர்னு போய் சேர்ந்துடுறாரு. என்னடா சீக்கிரட்டை சொல்லாமலே போயிட்டாருன்னு பார்த்தா ஏற்கனவே ஒரு டைரியில எழுதி வச்சுட்டு தான் போயிருக்காரு. அதுல இதுக்குன்னு ஒரு சீக்ரெட் மரத்தோட கட்டையை தான் வேக வைக்கணும். அதுல இருந்து வர்ற புகையை இன்ஹேல் பண்ணி தான் அதோட டெம்பரேச்சரை கண்டுபிடிக்கணும். அதனாலதான் இதுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன் எல்லாருமே 40 வயசுக்குள்ளே உயிரை விட்டுருப்பாங்க. சோ அட்லீஸ்ட் இவராவது 3வது ஜெனரேஷனை பாக்குறதுக்கு ஆசைப்பட்டு தான் லிமிட்டா செஞ்சு வித்திருப்பாரு. இப்ப இவரோட பேத்திக்காக அதிகமா செஞ்சதுனாலதான் லங்ஸ்ல பிரச்சனை இவரும் போய் சேர்ந்துடுறாரு. அது தெரிஞ்சதும் அவரோட பையன் அப்பாவை தப்பா நினைச்சிட்டமேன்னு கதறி அழுதுட்டு இருக்கான்.